ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மாத்தியோசி மேக்ஸிஸு. நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கும் 10th டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கூட்டுத்தொடர் வரிசை கணக்குகள் பேசிக்கான சில விஷயங்கள் தெரியணும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன, ஒரு சீரியஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்கணும் ஆர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சால் இந்த கணக்கு ஈஸியாக போடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.23 செக் வெதர் த ஃபாலோவிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். இது டிஎன்பிஎஸ்சியை விட செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களோட டைம் அவங்க எடுத்துக்கணும், நிறைய டைம் எடுத்து அவங்க போடட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு 4 சீரியஸ் கொடுத்துட்டு இதில் எது ஏபி அல்ல அப்படின்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? எது ஏபி அல்ல. இப்போ இது ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குயிக்காக போடணுன்னா ரெண்டு விதமாக போடலாம். ஒரு சீரியஸ் ஏபி அப்படின்னும்போது செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், தேர்டு மைனஸ் செகண்ட் டேர்ம், ஒரு டேர்ம்னு எடுத்தால் அதுக்கு முந்தின உறுப்பை கழிக்கணும். அந்த பொது வித்தியாசம் என்னவாக இருக்கணும்னா காமனாக இருக்கும். இது ஒரு மெத்தட். அதை விட ரொம்ப குயிக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் கூட்டி x+2 3x + 4 கூட்டி 2ஆல் வகுத்தால் ஒரு எக்ஸு ஒரு 3x 4x 2 ஒரு 4 6 டிவைடட் பை 2. அப்போது இதை கேன்சல் பண்ணோம்னா 2x, இங்கே பார்த்தீங்கன்னா 3. இந்த 2x + 3 அப்படின்றது மிடில் டைமாக இருக்கும். எஸ் இருக்கிறது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இது கொஞ்சம் குயிக்காக போடுறது. அப்படி இல்லைனா கழிச்சு போட்டுட்டு இருக்கணும். இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன ஆகும்? 2xல் ஒரு x போச்சுன்னா x, 3ல் 2 போச்சுன்னா 1, அப்போ x + 1. அதே மாதிரி இதில் இந்த கழிச்சோம்னா 3xல் 2x கழிச்சோம்னா x, 4ல் ஒரு 3 போச்சுன்னா 1, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால, அதாவது பொது வித்தியாசம், அந்த காமன் உறுப்பு, அந்த காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டும் சமமாக இருக்கிறதால அந்த ஃபஸ்ட்டு கணக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 2 2 4 4 4 8, இங்கே அவுட்டு. அதுக்குன்னு அடுத்ததும் போகக்கூடாது. 8 8 16. இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் கழிச்சு போட்டு பார்த்தால் வேறு வேறு வரதால திஸ் இஸ் நாட் அன் ஏபி. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே √2 எல்லாமே √2ஆக இருக்குது. ஸோ √2வை கொஞ்சம் அப்பாலைக்கா தள்ளி வச்சுடுங்க, இல்லைன்னா மனசுலேருந்து அழிச்சிடுங்க. ஜஸ்ட்டு நம்பர் வரைக்கும் எடுத்துக்கலாம். 3ல் ஒரு 5னா 2 கூட்டுறாங்க, 5 2 7, 7 2 9. அப்போ பொதுவாக 2ஐ கூட்டி கொண்டு செல்வதால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இப்போ இதுலேயே இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே 3√2, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5√2, சடனாக 7√3, சடனாக 9√4 இப்படி கொடுத்தாங்கன்னா இது √2 ஓகே, இது √3 √4. அப்போ இது ஒரு சீரியஸ் அல்ல. ரைட்டுங்களா? எல்லாமே ரூட் வந்து உள்ளார இருக்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நம்பர் வந்து வேறு மாதிரி வரதால அது ஒரு தொடர் வரிசை அல்ல. மேபி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், ரூட்டில் கொடுத்தாங்கன்னா அதை அழிச்சிடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? பட் அது காமனாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வேறு வந்துச்சுன்னா அது பார்க்கும்போதே தெரிஞ்சது இது ஒரு ஏபி அல்ல. அடுத்தது ரைட் அண்ட் ஏபி ஊஸ் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இஸ் 8. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் உறுப்பு ஏ என்பது 20, பொது வித்தியாசம் டி என்பது 8. அப்போ 8 8ஆக கூட்டிகிட்டு போ. 20 ஒரு 8 28, 28 8 ஒரு 36, 36 ஒரு 8 44 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது an arithmetic progression having a common difference of 0 is called a constant arithmetic progression. தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். 5 5 5 5ன்னு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நத்திங் பட், அதாவது கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஒன்றுமே இல்லை. அந்த சீரியஸு ஒரே நம்பராக தான் இருக்கும், போயிட்டே இருக்கும். 5 5 5 5 5 -9 -9 -9. ரைட்டுங்களா? ஏபி 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒரே நம்பரே ஒரு சீரியஸாக இருந்துச்சுனால் அதுக்கு பேர் மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. அவன் என்ன சொல்கிறான்? காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் என்பது 0வாக இருக்க வேண்டும். பாருங்கள், 5ல் 5 போச்சுன்னா 0, 5ல் 5 போச்சுன்னா 0, 5ல் 5 போச்சுன்னா 0. இப்போது
இதே ஒருத்தர் என்ன கேட்டார்னா ஜிபிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டார். ஜிபிக்கும் அதே தான், ரைட்டுங்களா? ஜிபிக்கும் பொது வித்தியாசம் இதுவும் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 5 5 5 காமன் ரேஷியோ, ஒரு நம்பரை பெருக்கணும். 5 இன்ட்டு 1 5 இன்ட்டு 1 5 இன்ட்டு 1, அதாவது 5 அப்புறமா 5 இன்ட்டு 1 5 இன்ட்டு 1 ஸ்கொயர் 5 இன்ட்டு 1 கியூப் ஸோ ஒன். ஆக்சுவலாக ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் சீரியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப், இந்த இடத்துல ஆர் என்பது 1, ரைட்டுங்களா? அப்போது மாறிலி பெருக்கு தொடர் வரிசையிலையும் ஒரே எண்ணாக இருந்தால், ரைட்டுங்களா? இந்த இடத்துல மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையும் போது டிஃப்ரென்ஸ் 0. இதே மாறிலி பெருக்கு தொடர் வரிசையும் போது காமன் ரேஷியோ இஸ் 1, ரைட்டுங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் கேட்கலாம், ரைட்டுங்களா? இப்போ a series is a constant arithmetic constant geometric progression. ஒரு தொடர் வரிசை, ஒரு வரிசை ஒரு 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 வரிசை தொடர் பெருக்கு தொடர் வரிசையாக இருக்க, அதாவது மாறிலி பெருக்கு தொடர் வரிசையாக என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r = 0, r = இன்ஃபினிட்டி, r = 1, r = -2 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல மாறிலி பெருக்கு தொடர் வரிசைக்கு காமன் ரேஷியோ 1. இதே மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைக்கு பொது வித்தியாசம் d என்பது 0, ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது find the 15th 24th term, 15th term 24th term and the nth term. இந்த nth term அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ஜெனரல் டேர்ம், ஜெனரல் டேர்ம், ரைட்டுங்களா? அப்போது இந்த சீரியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, அடுத்தது 15, அடுத்தது 27, அடுத்தது 39ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போது 3 இது ஒரு 12 கூட்டுறாங்க, இங்கே ஒரு 12 கூட்டுறாங்க, இங்கே ஒரு 12 கூட்டுன்றாங்க. இப்போ முதல் உறுப்பு அது ஏ, பொது வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்கிறதால இது டி வந்து 12. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th டேர்ம் T15, அதுக்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ T15 அப்படின்னும் போது a 3, இங்கே n minus 1 ஃபார்முலாலாம் போடக்கூடாது. 15ல் 1 போச்சுன்னா 14 இன்ட்டு d எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. 14 இன்ட்டு 12 28 ஒரு 14 168, 168 ஒரு 3 171, ரைட்டுங்களா? இதுவும் கேட்கலாம், ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு 15th டேர்ம் என்ன அந்த மாதிரிலாம் கேட்கலாம், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இதை வேறு எப்படி போடுறது, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 15 27 39 ஃபார்முலா இல்லாமல் கொஞ்சம் இதே தான், இதை தான் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி சொல்லுவாங்க. இந்த டி என்பது 12, இந்த 12க்கு ஏற்ற மாதிரி முதல் உறுப்பை மாற்ற முடியும்னா ஒரு 12 12ல் 9 கழிச்சா 3, அதே மாதிரி 2 12 24, 24ல் 9 கழிச்சா ரெண்டாவது உறுப்பு. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? 24th டேர்ம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? 24th டேர்ம். அப்போ T24 வேணும்னா 24 இன்ட்டு 12, அதில் 9 கழிச்சிடணும். 24ல் 2 12, அப்போ 12 12 144, ஒரு 2 288, அதில் 9 கழிச்சிட்டோம்னா 279, ரைட்டுங்களா? T24th டேர்ம். இது ஃபார்முலா, ரைட்டுங்களா? இது வந்து ஃபார்முலா. இது ஃபார்முலாவை நம்மளா இப்படி நினச்சி டிக்கு மாற்றி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி வருதுன்னு கொண்டு வந்து ஷார்ட்கட்டுன்னு சொல்லிக்கிறது. எல்லாம் ஒன்று தான். இது டைரெக்டாக போட்டோன்னா 2 ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா யோசித்து டிக்கு ஏற்ற மாதிரி சீரியஸை மாற்றி கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? ஓகே, நம்ம இதை தான் ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவோம். புதுசாக ஒன்று சொன்னோம்னா அதை ஷார்ட்கட்டுன்னு புரிஞ்சுப்பீங்க. பட் ஆக்சுவலாக ஃபார்முலா போட்டு போகிறோன்னா அது அந்த அளவுக்கு தெரியாது, ரைட்டா? ஓகே, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தெரியல. இப்போது இந்த டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏதோ மாத்திரம் பார்த்தீங்களா அந்த சீரியஸை, அதுக்கு பேர் தான் nth டேர்மு. போட்டு பார்க்கலாமா? nth டேர்ம்னா Tn, அதுக்கு என்ன ஃபார்முலா? a + n - 1 × d. a எவ்வளவு? 3, n எவ்வளவு? அப்படியே தான் இருக்கும் 1 × d எவ்வளவு? 12. அப்போ 3 + 12n - 12, இப்போ 12n, 3ல் 12 போச்சுன்னா 9. இதுதான் இப்போ இங்கே நான் சொன்னது.
ஒரு 12லேருந்து 9 கழி, 2 12லேருந்து 9 கழி. அந்த n என்பது இந்த இடத்துல n is equal to 1 2 3 4. ரைட்டுங்களா? இந்த nth டேர்மை தான் நம்ம இந்த டிக்கு ஏற்ற மாதிரி, இந்த டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சீரியஸை மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் 12n - 9. இதுக்கு பேர் nth டேர்ம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஏபி 3 6 9 12 111. இந்த சீரியஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னும்போது ஃபார்முலா n = l - a / d + 1. திஸ் இஸ் த ஃபார்முலா. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபார்முலாலாம் எழுதக்கூடாது. லாஸ்ட் டேர்ம் 111 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 3 டிவைட் பை பொது வித்தியாசம் 3 3 கூட்டிகிட்டு போகிறாங்க ப்ளஸ் 1, அவ்வளோதான். லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு டிவைட் பை பொது வித்தியாசம் ப்ளஸ் 1. 111ல் 3 போச்சுன்னா 108 டிவைட் பை 3 ப்ளஸ் 1, 3 9 ஒரு 6, அப்போ 36 1 37 டேர்ம் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த சீரியஸை பார்க்குறச்சே ஓர் 3 3 ஈர் 3 6 அப்புறமா 3 3 9, அப்போ 111ன்றது எத்தனை 3 அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ 111 3ஆல் வகுத்துட்டோம்னா 3 3 9 மிச்சம் 2 21ல் 7 37. ரைட்டுங்களா? இந்த சீரியஸ் ஒரு பெருக்கு தொடர் ஒரு வாய்ப்பாட்டில் இருந்துச்சுன்னா செகண்ட் டேபிளில் இருக்குது, தேர்ட் டேபிளில் இருக்குது, ஃபோர்த் டேபிளில் இருக்குன்னா நம்ம அப்படியே பண்ணதில்ல. அந்த டேபிளில் லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை டேபிள் நம்பர் போட்டோம்னா எத்தனை டேர்ம் இருக்குன்னு ஆரம்பிச்சிடும். அதுவும் எப்போ இந்த சீரியஸ் இதில் பார்க்குறப்ப ஓர் 3 3 ஓர் 3 3 ஓர் 4 4 ஓர் 5 5ன்னு இந்த இதில் ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். எட்ட உடனே 12, அப்புறம் 12 3 15 அப்படியே போயிட்டு டாட் 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 111னா வேலைக்கு ஆகாது. ரைட்டுங்களா? சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க லாஸ்ட்டு டேர்மு இது 3 3 கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்போ நான் 3ஆம் வாய்ப்பாட்டில் தான் இந்த நம்பர்லாம் வருது, அப்போ 111னா 3ஆல் வகுத்து 37 நான் ஆன்சர் போடுறேன்னா தப்பு. ஏன்னா இங்கே சடனாக 3லேருந்து ஆரம்பிக்கல, எங்கேயோ 3ஆம் வாய்ப்பாட்டில் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? இப்போ சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கணக்குக்கு ஆன்சர் போட்டு எடுக்கணும். ரைட்டுங்களா? சொல்கிற கான்செப்ட் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் தான் சொன்னீங்களே இப்படி தானே சொன்னீங்களேன்னுலாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? ஓகே, அடுத்தது டிட்டர்மின் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி whose 7th term is -1. 7th term அப்படின்னா என்ன சொன்னேன்? T7 = a + 7ல் 1 போச்சுன்னா 6d. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -1. T16th டேர்ம் கொடுத்துருக்காங்க, அப்போது a + 16ல் 1 போச்சுன்னா 15d. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஜென்ரல் டேர்ம் கேட்குறாங்க. அப்போ இதை முதல்ல கழிச்சிங்கன்னா இது a, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, ஏஏ கேன்சல் ஆகிடும். 15ல் 6d போச்சுன்னா 9d, 17 1 18, இது ஒரு 9, இது 2. அப்போ டியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ நம்ம இந்த மாதிரி போடணுன்னு அவசியமே இல்லை. எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T16 = 17, அடுத்தது T7 = -1. அப்போ 16வது டேர்ம்லேருந்து 7வது டேர்மை கழிச்சிங்கன்னா 9, 17 இங்கே கழிக்கிறப்ப 17 18ன்னு ஆகிடும். அப்போ ஓர் 9 ஈர் 9 கழிக்கிறாங்க, கூட்டுத்தொடர் வரிசையில் கழிக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு உறுப்பிலிருந்து இன்னொரு உறுப்பை கழிக்கிறாங்க அப்படின்னாலே அதுக்கு பேர் டி. அப்போ கழித்து கேன்சல் பண்ணால் 2ன்றதால இதுக்கு பேர் டி. ரைட்டுங்களா? அப்போ டியோட மதிப்பு எப்படி ஒன்றாலும் சார் உங்கள் சௌகரியம் சார், இந்த மெத்தட் போடுறதுனாலும் ஓகே, இல்லை இந்த சொல்கிற ஐடியா எப்படி புரிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி போடாமல் அப்படியே பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஏதாவது ஒரு டேர்மு அதுக்கு முந்தின டேர்மு ஏதோ ஒரு டேர்மு, முந்தின டேர்ம்னு இல்லை ஏதோ ஒரு டேர்ம், 2 டேர்ம் கொடுத்தாங்கன்னா கழிச்சிங்கன்னா அதுக்கு பேர் கேன்சல் பண்ணிவிட்டு வரக்கூடிய இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ். ரைட்டுங்களா? அதாவது நான் ஃபார்முலா எழுதி போடாமல் அப்படியே ஷார்ட்டாக போட்டேன். ஓகேவா? சரி, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? D = 2. அப்போ நம்ம ஏதாவது ஒரு சீரியஸ் எடுத்துப்போம். இந்த 7th டேர்ம் எடுத்துக்கலாமா? அதில் என்ன வருது? a + இங்கே 6d, a + 7ல் 1 போச்சுன்னா 6, 6d = -1. டியோட மதிப்பு 2. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 2 12, 12 அந்த பக்கம் போச்சுன்னா -12. அப்போ therefore a = -1 ஒரு -12 -13. ரைட்டுங்களா? அப்போ a -13, டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ என்ன கேட்குறாங்க? nth டேர்ம். அப்போ nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா?
Tn equal to a plus n minus 1 into d. a எவ்வளவு minus 13, அந்த n minus 1 அப்படியே வரும், d வந்து 2. அப்போ minus 13, 2 into n 2n, 2 into minus minus 2, அப்போ 2n minus minus 13 ஒரு minus 2 minus 15. இதுதான் general term. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது, in an AP, sum of 4 consecutive term is 28 and the sum of the squares is 276. Find the 4 numbers. நான் தமிழில் படிச்சிடுறேன். அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. ரைட்டுங்களா? கூடுதல் 28. அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்னா 276 எனில் அந்த 4 எண்கள் யாவை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ரைட்டுங்களா? தமிழில் கேள்வி, அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276 எனில் அந்த 4 எண்கள் என்ன? இது ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்குற கேள்வி. இதை உட்காந்து கணக்காக போடணுன்னு அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு ஆன்சர், 4 ஆன்சரில் இந்த ஆன்சர் இருக்கும். அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கூட்டினா எவ்வளோ வருது, 28 வருதான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா 276 வருதான்னு பார்க்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரைட்டுங்களா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டினா எவ்வளோ சொல்கிறான், 28. கூட்டினா எவ்வளோ வரணும், 28. எத்தனை டேர்மு, 4 டேர்மு. 28 4ஆல் வகுத்தா எவ்வளவு, 7. அப்போது 7 அப்படின்னும் போது இந்த 28ன்றது 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வகுக்கும் பொழுது 4 உறுப்பு வரணும் அப்படின்னும் போது உதைக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற விஷயம் 28 4ஆல் வகுத்தா 7, 4 டேர்ம்னும் போது இந்த பக்கம் 2 டேர்ம் வரணும், இந்த பக்கம் 2 டேர்ம் வரணும். ரைட்டுங்களா? இந்த பக்கம் 2 டேர்மு, இந்த பக்கம் 2 டேர்மு. அப்படி பார்த்தீங்கன்னா 7க்கு அடுத்தபடியாக வரக்கூடியது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்புறமா 8 2 10. இப்போ முன்னாடி போட்டிங்கன்னா 6, இங்கே ஒரு 4. கூட்டி பாருங்கள், 4 6 10, இங்கே ஒரு 10, 20 28 வந்துடுச்சு. இந்த நம்பர் ஆன்சரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ மேபி வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு அடுத்த நம்பர் 9. ரைட்டுங்களா? அப்போ இங்கே 7க்கு முன்னாடி ஒத்தப்பட நம்பர் 5. அப்போ 5 9 எதனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோ இருக்குது. அப்போ 5 9க்குள்ளார வித்தியாசம் 4. அப்போது இதுக்கு முந்தின ஒரு பண்ணும்போது 5ல் 1 கழிச்சிங்கன்னா 1, 9க்கு அப்புறமா 4 கூட்டினோம்னா 13. ஒரு தொடர் வரிசையில் இந்த பக்கம் போனால் கூட்டிகிட்டே போகணும், இந்த பக்கம் போனால் கழிச்சிக்கிட்டே போகணும். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 1 5 9 13 இருக்கா? எஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட்கட். அந்த நம்பர் இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட்டு. இல்லையா, எனக்கு அந்த அளவுக்குலாம் யோசிக்க தெரியாது, அந்த அளவுக்குலாம் போக தெரியாதுன்னா ரொம்ப சிம்பிள். கூட்டினா 28, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் 276. அப்போ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 9 1 10, 5 ஒரு 13 18. அப்போ 28 கூட்டினா வந்துடுச்சு. ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் 1, 5 ஸ்கொயர் 25, 9 ஸ்கொயர் 81, 13 ஸ்கொயர் 169. இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 170, இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 106, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 276 வந்துடுச்சு. இதை இப்படி தான் போடணும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்டாங்கன்னா இப்படி தான் ஆன்சரை செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கணும். அந்த ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சொன்ன ஐடியாவில் கொஞ்சம் அது கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது அதே மாதிரி தான் இதுவும். A mother divides 207 into 3 parts such that the amount are in AP and gives it to her 3 children. The product of 2 least amounts that the children add 4 6 2 3. Find the amount received by each child. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழில் கொஸ்டின் பேஸ் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஒன்றுமே இல்லை சார். ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தை இருக்குது சார். அந்த 3 குழந்தைக்கு 207 ரூபாயை 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க சார். பிரித்து கொடுத்தாங்கன்னா லீஸ்ட் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு 2 பேருக்கு யாரோ 2 பேருக்கு லீஸ்ட் குறைந்தபட்ச தொகை இருக்கும். அந்த குறைந்தபட்ச தொகையை பெருக்குன்னா 46 23 வரணுமா? அப்படின்னா அந்த 3 எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் சிமிலர்லி இங்கே என்ன பண்ணணும்னா, மொத்த அமௌண்ட்டு 207, மொத்தம் எத்தனை பேருக்குன்னா 3 பேருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 6 18 மிச்சம் 2 27 9. அப்போ 69ன்னு சீரீஸில் எங்கன்னா இருக்கா? எஸ் இருக்குது. எங்கேயோ ஒரு 4 ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருக்கும். 69ன்னு இருக்குது. அதுக்கு முந்தின நம்பர் என்னவா இருக்குது? 2. பிந்தின நம்பர் என்னவா இருக்குது? 2. வித்தியாசம் பொதுவாக இருக்கிறது. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கிறது. அப்போ அந்த எண்கள் இது தான். அப்போ ஃபஸ்ட்டு செக் ஓவர்.
ரைட்டுங்களா? அப்போ கூட்டி பார்த்தா வருதா? கூட்டி பார்த்தா வரும். ரைட்டுங்களா? ஏன்னா 207 3ஆல் வகுத்தா 69 வந்துருச்சு. 69க்கு முன்னாடி நம்ம 2, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 2, இந்த முன்னாடி 2. அப்போ 2 பொதுவாக இருந்தாலும் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டி பார்த்தாலும் வரும். 1 9 10 10 7 17 மிச்சம் 1 1 7 8 8 ஒரு 12 20 வந்துடுச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? லீஸ்ட் தொகை, லீஸ்ட் அமௌண்ட்டு, குறைந்தபட்ச தொகை 67 1 69. அப்போ 67 ஒரு 69 பெருக்கணும்னா 7 9 63 மிச்சம் 6 6 7 42 6 9 54 10 ஒரு 12 ஒரு 10 அப்போ 2 மிச்சம் 10 6 30 6 36 36 ஒரு 10 46. ஓகே, 4623 வந்துடுச்சு. ரைட்டுங்களா? இதையும் இந்த மாதிரி தான் கணக்காக போடாமல் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி அழகாக போட்டுவிடலாம். அடுத்தது progress check. If every term of an AP is multiplied by 3, then the common difference of the new AP is அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு உறுப்பையும் நான் 3ஆல் பெருக்குனா கிடைக்கிற புதிய கூட்டுத்தொடர் வரிசைக்கு வித்தியாசம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3Dன்னு இருக்கும். நம்ம ஒன்று செக் பண்ணலாமா? 1 2 3 இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இது கூட 3 பெருக்குங்க. 3 3 3 6 3 3 9. இங்கே வித்தியாசம் 1ன்னு இருந்துச்சு, இங்கே வித்தியாசம் 3ன்னு இருந்துச்சு. அதாவது இதுதான் டி, இது கூட 3 பெருக்கணும். அப்போது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஒரு 3ஆல் பெருக்கினால் பொது வித்தியாசம், புதிதாக கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசைய பொது வித்தியாசம் என்னவாக இருக்கும்? 3D. இதே 4ஆல் பெருக்குனா 4D. ஏன் சார் 1 2 3ன்னு எடுத்துங்க, வேறு எதனா எடுங்களேன்னா ஓகே எடுக்கலாம். 1 1 3 4 4 3 7. இப்போ இதுக்குள்ள வித்தியாசம் 3, இதுக்குள்ளார வித்தியாசம் 3. இந்த சீரியஸை நான் 3ஆல் பெருக்கினால் இப்போ பொது வித்தியாசம் 3D. அதாவது 3 இந்த இடத்துல ஒரு டி, 3 3 9 வரணும். செக் பண்ணி பாருங்கள். 3 3 3 4 12 3 7 21 3 ஒரு 9 12 12 ஒரு 9 21. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இதை தான் நான் சொன்னேன் கண்டிஷன். 3 numbers ABC will be in AP if and only if. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா கண்டிஷன் என்ன? ஏபிசி என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குமே ஆனால், அப்போ என்னடா அப்படின்னு டேஷை போட்டு விட்டான். அப்போ 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. a + b = b + c, b - a = c - b, a - c = c - ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான். ஆனால் நீ போட்டு பார்க்கணும் என்ன கண்டிஷன். ஏபிசி அப்படின்னு ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னா கண்டிஷன் என்ன? 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு, 2 ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த -b இங்கே வந்துச்சுன்னா b + b, -a இங்கே வந்துச்சுன்னா a + c, bb எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2b, இங்கே a + c. அப்போ therefore b = a + c / 2. திஸ் இஸ் த கண்டிஷன். எது வேணாலும் கொடுக்கலாம். இதுவும் ஒரு கண்டிஷன், இப்படி போட்டாலும் ஒரு கண்டிஷன். நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏ பி சி. இந்த கழிக்கிற கதையே வேணாம். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் ஒரு உறுப்பு மிடில் நம்பர் விட்டுட்டு இன்னொரு உறுப்பு, இதை ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தால் மிடில் உறுப்பு. அதுதான் இங்கே வந்துச்சு. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இதுவும் தான் கண்டிஷன். எதை ஒன்றாலும் அவங்க கொடுக்கலாம். ரைட்டுங்களா? 2b = a + c கொடுக்கலாம், ஆர் b = a + c / 2 கொடுக்கலாம். எதை ஒன்றாலும் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.